சிவா என்னாச்சு? ஐயோ பிளட் வருது சிவா. வா. ஓகே வா. என்ன பண்றது? எப்படி அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த போட்டோ என்கிட்ட இருந்தா அந்த வீட்டுக்குள்ள இந்த பூர்ணிமாவே என்ன கூட்டிட்டு போயிடுவா. பொண்ணுங்க போடுற சண்டையில தலையிட்டா இதுதான் நிலைமை. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன், தள்ளுங்க. வணக்கம்மா. என்ன மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுற? அன்னைக்கு ஏதோ சண்டை போட்டுட்டு கிளம்புனா ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தப்பு பண்ணிட்டேம்மா. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்க கால்ல வேணா விழறேம்மா. நீ அன்னைக்கு பேசின பேச்சுக்கு வேலை இல்ல, வாசல்ல கூட மிதிக்க விட மாட்டேன். அப்போ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களாமா? அதானே சொல்றேன், புரியலையா உனக்கு? என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கி இருந்தா மறுபடியும் உங்க வீட்ல என்ன வேலைக்கு சேர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் அது? இந்த போட்டோல என்ன இருக்கு? சிவாக்கு பிளட் வந்துச்சு, நான் தொடச்சு விட்டேன். இத பின்னாடில இருந்து நீ எடுத்திருக்க. அது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆனா இந்த போட்டோ பாக்கும்போது நீங்க முத்தம் கொடுக்கற மாதிரி தெரியுது. இது உங்க அண்ணாவோ இல்ல உங்க அம்மாவோ பார்த்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, உங்களை அடிப்பாங்களோ இல்ல கொன்னு போடுவாங்களோ. ப்ளீஸ் அத டெலீட் பண்ணிடு. எனக்கு உங்க வீட்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இத டெலீட் பண்ணிடுறேன். நான் முதல்ல வீட்ல பேசுறேன், அதுக்கப்புறமா நீ வா. ஆமா மாமா, ஒரு நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்வாங்க. இப்பவே போய் ஆக வேண்டியதை பாப்போம். அம்மா 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 அம்மா. வீட்ல அம்மா இல்ல போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உள்ள போய் வேலையை ஆரம்பி. நான் என் அம்மா வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அப்படிதான் செய்யணும். இல்லைன்னா நான் எடுத்த போட்டோவை உங்க அம்மா கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் எங்க அம்மா கிட்ட பேசி ஒத்துக்க வச்சு உன்னை எங்க வீட்ல மறுபடியும் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொன்னல. எதுக்கு மறுபடியும் போட்டோவை காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ற? எனக்கு வேலை தேவை, உங்களுக்கு இந்த போட்டோ கவலை. அத ஞாபகப்படுத்தினா நீங்க சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்லி வேலையில சேர்த்துப்பீங்கன்னு ஒரு சின்ன ஆசைதான். நீ இங்கதான் இருப்ப, நான் வாக்கு கொடுக்குறேன். முதல்ல அந்த போட்டோஸை டெலீட் பண்ணு. பேச்சையும் மனுஷங்களையும் நம்புற காலம் எப்பவோ போயிடுச்சு. வேலை முடிஞ்சதும் இத நான் டெலீட் பண்றேன். சரி, முதல்ல உள்ள போய் வேலைய ஆரம்பி. அண்ணா எங்க போயிருந்த? இவ்வளவு நேரம் கழிச்சு வர? இப்பதான் காலேஜ்ல இருந்து வரேன்னா. அம்மா எங்க இருக்காங்க? என்னமோ கால் பண்ணா கூட கிடைக்கல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுனா. பேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அம்மா போட்டோவை போட்டு ஏமா உடைக்கிற? ஆமால, உடைக்க வேண்டியது என் மம்மியோட போட்டோவை இல்ல, என் மம்மிய தான். மம்மி. அம்மா நச்சு, என்ன பார்த்தா உன் அம்மா மாதிரி தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. ஐயோ, என்ன எதுவும் பண்ணிடாதம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கல்யாணம் ஆகாமையே நீ என்ன பெத்துக்கிட்டியா? எனக்கும் ககன் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த பூமி ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பாட்டுக்கு போடி. நீ வாயில கொழக்கட்டை வச்ச மாதிரி எதுவும் பேசாம இருக்க? பதில் சொல்லு, பதில் சொல்லு, சொல்லு. சொல்லுன்றல அடிக்காதீ. ஐயோ அம்மா, அம்மாடி, உன் பொண்ணு என்ன சொல்றா? ஐயோ, உன் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுடு அம்மாடி. சொல்லு, அடிக்காதீ. சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயோ, பதில சொல்ல மாட்டேங்கற. பதில் சொல்லு. இன்னைக்கு செத்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
அம்மாடி எவ்வளவு கெஞ்சியோ இந்த அடி அடிக்கிறானே அபூர்வா பேசாம இருக்க. பேபி பேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பேபி சொல்றது கேளு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியமா நீ? எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிற? அம்மா வலி உயிர் போகுது. நீங்க என்ன மாமி இங்க இருக்கீங்க? இங்க தானே நீங்க இருந்திருக்கணும். நான் தான். நீ அடிச்சது உன் மம்மியா இல்ல இந்த டம்மிய. ஆனா என்ன இந்த டம்மிக்குள்ள உன் மம்மிய பாக்குற. சாரி மருதானி பாட்டி, நான் உன்ன அடிச்சிட்டேனா? அடிக்கிறதே அடிச்சிட்டு அல்வாவை வாயில வச்ச மாதிரி நீ சாரி சொன்னா மட்டும் வலி எல்லாம் போயிடுமா? ஆமா, என்ன அடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு? அடிக்கிறது மட்டும் இல்ல, அப்படியே கொன்னுட்டும் போல இருக்கு. பெத்துட்டல, அதான் கை உங்க வர மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? ககன் மாமாவை நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா உங்க புருஷன் என்ன கொலை பண்ணிடுவாருன்னு சொன்னீங்கல்ல? அப்ப பூமி காதலிச்சான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன கொண்டு போட்டாரா? இப்ப நேரா போய் கல்யாணமும் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன கொன்னுட்டாரா? நேரா கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்கன்னு நேரா மாமா வீட்ல போய் விட்டுட்டு வந்திருக்காரு. உங்களை போய் தேவையில்லாம நம்பணும் பாருங்க. ஏதாவது ஒரு போதைய போட்டு மாமா கூட நேரம் கனெக்ட் ஆயிருந்தா அந்த கல்யாணம் ஏன் கூட நடந்திருக்கும். ராமா இப்ப நீ கல்யாணமான பொண்ணுடி, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பேபி. கல்யாணமா மண்ணாங்கட்டி. ஐயோ, அந்த செரி எல்லார் முன்னாடியும் வலு கட்டாயமா என் கழுத்துல இருந்து 3 முடிச்ச போட்டுட்டான். அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் அவனை கெஞ்சி கேட்க வச்சு ஒவ்வொரு முடிச்ச நான் அவுக்க வைக்கலன்னா என்னோட பேரு நட்சத்திராவே கிடையாது. என்னமோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், அவனுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ சிம்பிளா அது முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. என்னம்மா? அதான் அத்தை, யாரும் இல்லாம இப்படி உங்க பையன் என் கழுத்துல மஞ்ச கயிறை கட்டுவாருன்னு நானும் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். சரி விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஒரு 4 பேரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாவது வைக்கலான்னு பார்த்தா என்ன என் புள்ள வரவே மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷன்னா என்னத்த? அதாம்மா முதல் இரவு. அழகா உனக்கு ஒரு பட்டு புடவை கட்டி, என் புள்ளைக்கு பட்டு வேட்டி, மாப்பிளைய அலங்கரிச்சு, தோல்ல அங்கவஸ்திரம் போட்டு, முதலிரவுக்கு போறதுக்கு முன்னாடி குடத்துல மோதிரத்தை போட்டு தேடுற ஒரு ஃபங்க்ஷன்.